ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா டி எடுக்கிற மெத்தட் போடுவோம். இங்கே டி எடுக்கிற மெத்தட் தேவையில்லைங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இன்டெகிரல் 0 to 2 எக்ஸ் இருக்கிற என்ன பண்ணுவீங்க, ஏ மைனஸ் எக்ஸ். அப்போ 2 மைனஸ் எக்ஸ் கரெக்டா இன்ட்டு ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ். கரெக்டுங்களா? சார் ஏன் ப்ராப்பர் ஐ பிளஸ் ஐ பண்ணக்கூடாது? டினாமினேட்டர் டைம் வரும்போது தான் கேன்சல் ஆகும். இங்கே டினாமினேட்டர் டைமே இல்லை, அப்படி யோசிக்கணும் விதின்னு. எப்படி ஐ பிளஸ் ஐ ஆட் பண்ணால் உங்களுக்கு டினாமினேட்டர் இருந்தால் தான் கேன்சல் ஆகும். இல்லை லாக்ரதம் கேஸ் மாதிரி இருந்தால் கூட தான் கேன்சல் ஆகலாம். சரிங்களா? இது கட்டாயிரு. இப்போ என்ன ரூட் எக்ஸ்னு வந்துருச்சு. இங்கே டி மெத்தட் போன விதத்துல இந்த ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணுங்க. டி மெத்தடு தேவையில்லை, லிமிட் வரும்போது டேரெக்டாக இது பண்ணீங்கன்னா டேரெக்டாக உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு, 2 ரூட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் 3/2 வந்துருச்சு. அப்போ இதை டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணுங்க. நீங்கள் எந்த மெத்தடும் அப்ளை பண்ண வேண்டாங்கிறாங்க. இதே ப்ராப்ளம் ப்ரீவியஸ் ஒரு செக்ஷன்ல போட்டிருப்போம். என்ன போட்டிருப்போம் பாருங்க, நாங்கள் இதே ப்ராப்ளம் டி ஈக்குவல் எடுத்து போட்டிருப்போம். அவன் அந்த கான்செப்ட் இங்கே அப்ளை ஆகுது. சரிங்களா? ஓகே. ஐ பிளஸ் ஐ போட்டால் வராது, அதுதான் இதை போட சொல்லுவேன். இதே ப்ராப்ளத்துக்கு ஐ பிளஸ் ஐ போட்டாலும் வராது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டீங்கன்னா நம்ம சொல்லுவோம். சரி, அப்போ என்ன சார், தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2/3 இன்ட்டு 2 பவர் 3/2 மைனஸ் 2 பவர் 5 இன்ட்டு 2 பவர் 5/2. இதாவது சிம்பிளி பண்ண முடியுமா? இப்போ என்ன செய்யுது, 2/3யா? அப்போ இங்கே 2 இன்னொரு 2 இருக்குதா? அப்போ 2 ஸ்கொயர் ஆகிடும். அப்போ 2 ஸ்கொயர் டிவைட் பை 3 இன்ட்டு 2 பவர் 3/2 மைனஸ் 2 பவர் 1 ப்ளஸ் 5/2. அப்போ என்ன செய்யுது, 4 7/2 ஆயிடுச்சு. அப்போ 2 பவர் 7/2 இதனுடைய 2 பவர் 7/2 மைனஸ் இதனுடைய 2 பவர் 7/2 வருது. கரெக்டுங்களா? இது வந்து டிவைட் பை 15 போட்டுட்டீங்கன்னா இங்கே கிடைக்கும், இங்கே 5 கிடைக்கும், இங்கே 3 கிடைக்கும். அப்போ ரெண்டுக்கு என்ன காமன், 2 பவர் 7/2 காமன். கரெக்டுங்களா? அப்போ இது என்ன கிடைக்கும், 5 மைனஸ் 3. 5 மைனஸ் 3 எவ்வளோப்பா, 5 மைனஸ் 3 2 நினைக்கிறேன், 2. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரெண்டு ஆட் பண்ணால் 2 பவர் 1 கிடைக்குது. அப்போ 2 பவர் 9/2 டிவைட் பை 15. சரியாமா? ஓகேவா? நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்னா அப்படி திங்க் பண்ணக்கூடாது. ப்ராப்பர்ட்டிஸ்னா இந்த எலிமினேஷன் ஈஸியாயிரும். அப்போ அதை வச்சு நீ சிம்பிள் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஐ பிளஸ் ஐ தான் வரும் அப்படின்ட்டு இருந்தோம்னா ஐ பிளஸ் ஐ கிடைக்காது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். சரி, வந்துட்டு கண்ணு ஏதாச்சும் டவுட் இருக்குதா? பாரு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே.